கரங்களை தட்டி இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே ஒடுக்கப்படுவோர்க்கு அடைக்கலமே நெருக்கடி வேளையில் புகலிடமே அடைக்கலமே புகலிடமே அடைக்கலமே புகலிடமே முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகலிடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகலிடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை நாடி தேடி வரும் மனிதர்களை தேடி கைவிடுவதே இல்லை ஒருபோதும் கைவிடமாக்கி ஒருபோதும் கைவிடமாக்கி முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை போவதில்லை வறியவர்கள் மறக்கப்படுவதில்லை எளியோர் நம்பிக்கை போவதில்லை எளியோர் நம்பிக்கை போவதில்லை எளியோர் நம்பிக்கை போவதில்லை முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு கரங்களை தட்டி புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு நான் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உமது திருநாமம் அறிந்தவர்கள் உமது திருநாமம் அறிந்தவர்கள் உம்மை நம்பி தினம் துதிப்பார்கள் களி கூர்ந்து மகிழ்வார்கள் களி கூர்ந்து தினம் மகிழ்வார்கள் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு கரங்களை தட்டி சொல்லுவோமா துதித்திடுவேன் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் உன்னதரே உம்மில்
துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு இதயத்தோடு துதித்திடுவேன் முழு உள்ளத்தோடு புகழ்ந்திடுவேன் துதித்திடுவேன் புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் உன்னதரே உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் உன்னதரே உம்மில் மகிழ்ந்து களி கூர்கின்றேன் தினமும் துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு துதித்திடுவேன் முழு இதயத்தோடு புகழ்ந்திடுவேன் முழு உள்ளத்தோடு. ஹல்லேலூயா. இந்த வேளையில் நம்ம சொல்லுவோமா, மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு உள்ளத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பாடும் போது கரங்களை தட்டி முழு இதயத்தோட சத்தமா சொல்லுங்க, என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர் என்று சேர்ந்து பாடுவோமா? கரங்களை தட்டி வயிற்றிலே தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து இந்த கண்மணி போல என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றிலே தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ளங்கைகளில் என்னை வரைந்து கண்மணி போல என்னை காக்கின்றீ. கரங்களை தட்டி மறவே ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவே மறவே ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஓ மறவே மறவே நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை
பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். ஒரு முறை சொல்வோமா? மறவே மறவே உன்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம்மை விசாரிக்கும் நம் கர்த்தர், நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர், நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள்ல மகிமைப்படுத்துவோமா? என் கர்த்தர் நல்லவர், அவர் மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். அல்லேலூயா. மறவேன் அவர் செய்த நன்மைகளை நான் மறவேன். மறவேன் நீர் செய்த நன்மைகள். துதிப்பே என் முழு இதயத்தோடு. கரங்களை உயர்த்தி மறவே நீர் செய்த நன்மைகள். துதிப்பே என் முழு இதயத்தோடு. நம் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். நம் கர்த்தர் நல்லவர், என்றென்றும் வல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி நீ நல்லவரப்பா, நீ நல்லவரப்பா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உயர்த்துங்க கைகளை உயர்த்தி. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. மறுபடியும் சொல்லுங்க, நீரே எல்லாம். ஓ நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே.
நீங்க சொல்லுங்களேன். நீரே எல்லாம் இயேசுவே. கைகளை உயர்த்தி உயர்வோ தாழ்வோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி நீரே எல்லாம், நீரே எல்லாம் இயேசுவே. இந்த காலை வேளையில நாங்கள் சொல்லுகிறோம், சபையாக சேர்ந்து, செல்வமோ வறுமையோ, வியாதியோ வியாகுலமோ, உயர்வோ தாழ்வோ, மரணமோ ஜீவனோ, நீரே எல்லாம் இயேசுவே. என் ஏக்கமெல்லாம் நீர்தான், நினைவெல்லாம் நீர்தான், பசியும் நீர்தான், உணவு நீர்தான், என் தாகம் நீர்தான், என் தண்ணீரும் நீர்தான் அப்பா. காலை வேளையில எங்களுடைய ஆத்மாவை நாங்கள் படைக்கிறோம் ராஜா. முழுமையாக நாங்கள் கொடுக்கிறோம். உங்களுடைய வசனம் எங்கள் இருதயங்களில் பேசட்டும். இந்த வசனத்தை நாங்கள் கேட்டுவிட்டப்பா, உலகத்தில் நாங்கள் போகும்பொழுது அதை பயன்படுத்த, உபயோகப்படுத்த, அதன்படி நாங்கள் வாழ கிருபை தாங்கப்பா. ஆவியானவர் இருந்து நடத்தட்டும். இந்த கிருபை அதிகமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு நம்ம போகலாம். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை நம்ம படிக்கலாம். யாக்கோபு வம்சம் என்று பெயர் பெற்றவர்களே, கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. 3 கேள்விகள் இருக்கிறது. அவருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ, செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. 3 கேள்விகளுக்கு நாம் பதில் கண்டுபிடிக்கலாம். 3 கேள்விகள் இந்த மாலை வேளையிலே உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன். கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதா, அல்லது கர்த்தருடைய ஆவி எப்பொழுதும் போல வல்லமையாய் பராக்கிரமமாய், அன்றைக்கு ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தாரே அதுபோல, எருசலேமிலே மேல் வீட்டறையில் ஊற்றப்பட்டாரே அதுபோல, அன்றைக்கு கொர்நேலி வீட்டில் ஊற்றப்பட்டாரே அதுபோல, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னாரே அதுபோல, அஸ்பரி ரிவைவல்ல ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினாரே அதுபோல, கர்த்தருடைய ஆவியானவர் குறுகி இருக்கிறாரா, இல்லை கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப விஸ்தாரமா, ரொம்ப அந்த அபிஷேகம் ரொம்ப பெருசா இருக்குதா? சொல்லுங்க. ரொம்ப பெருசா இருக்கு. நீங்க 10 லிட்டர் கேன்ல ஆயில் வாங்கிட்டு வரீங்க, நல்ல கடையா பார்த்து, நல்ல செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயா கடலெண்ணெயை வாங்கிட்டு வரீங்க. வாங்கிட்டு வந்து டெய்லி சமையலுக்கு பயன்படுத்த குறையுது. டெய்லி சமையலுக்கு பயன்படுத்த குறையுது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் குறையறதே இல்லை. இந்த எண்ணெய் குறையறதே கிடையாது. இந்த எண்ணெயை ஆண்டவர் இன்னும் இன்னும் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கிறார். இது எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேருக்கு தான் இந்த ஆவியை கொடுப்பார்னா, உலகத்தில் இருக்கிற 800 கோடி மக்கள் மட்டும் இல்லை, இது மாதிரி 10 மடங்கு மக்கள் இருந்தால் கூட தேவனால் தம்முடைய ஆவியை அருள முடியும். தேவனுடைய ஆவியை ஒரு எல்லைக்குள்ளே அடக்குகிறவங்க தான் ரொம்ப ஆபத்தானவங்க. தேவனுடைய ஆவிக்கு எல்லையே இல்லை. எல்லையற்றவராக இருக்கிறார். எல்லை இல்லாத ஒரு வல்லமை படைத்தவராக தேவாவியானவர் இருக்கிறார். அந்த தேவாவியானவரை சபையோ மக்களோ ஒரு எல்லைக்குள்ளே தயவு செய்து கொண்டு வராதீர்கள்.
ஆவியானவர் எல்லையற்றவர், ரொம்ப ரொம்ப எல்லை இல்லாதவரா, பறந்து விரிந்தவரா. அதனால தான் ஒரே வார்த்தையில சொன்னார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்க இப்படி ஊற்றிக்கிட்டு இருக்கிற இதே நேரத்தில் ஆண்டவர் உலகத்தின் எத்தனையோ பகுதிகளில் தன்னுடைய ஆவியை ஊற்றி கொண்டிருக்கிறார். எத்தனையோ பிரசங்கியார்கள் இப்பொழுது பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான ஊழியர்கள், லட்சோப லட்ச ஊழியர்கள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிரசங்கத்தில் ஆவியானவரை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். எத்தனையோ சபைகள் இப்பொழுது ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. ஆராதிக்கிற சபைகள் எல்லாம் ஆவியை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். நேற்று நான் கேட்டேன், ஆண்டவரை இன்றைக்கு ஒரு நிறைவான ஆவியை நீர் ஊற்ற வேண்டும் என்று நேற்றைய தினம் முழுவதும் ஆண்டவரிடத்தில் நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு இன்றைக்கு காலையிலும் மாலையிலும் அவருடைய ஆவி எவ்வளவு நிறைவானது என்பதை நமக்கு காண்பிக்கிறார். கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? சில நேரங்கள் ஆவியானவருடைய கிரியைகளை நம்ம இவ்வளவுதான் நினைக்கிறோம். ஆவியானவருடைய கிரியைகள் ரொம்ப பெருசா இருக்கு. ஆவியானவருடைய கிரியைகள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. ஆவியானவர் எவ்வளவு வல்லமையா கிரியை செய்கிறார் பாருங்க. பவுல் போறார், மெலித்தா தீவுல போய் மாட்டிக்கிறாங்க. கப்பல் உடைஞ்சு போது மெலித்தா தீவுல போய் மாட்டிக்கிடுறாங்க. ஆவியானவர் கூட இருக்கிறார். இப்ப மெலித்தா தீவுல மாட்டிக்கிட்டா அங்க மாட்டிக்கிட்டு குளிர், பயங்கர குளிர்ல எல்லாரும் குளிர் காயிற இடத்திற்கு பவுலும் போறார். எல்லாரும் குளிர் காயிற மாதிரி அவரும் குளிர் காயறதுக்கு 2 விறகு எடுத்து போடுறார். அந்த விறகு எடுத்தா விறகுக்குள்ள பாம்பு அவரை கடிச்சிருது. சரின்னு அந்த பாம்பை உதறி நெருப்புல போட்டு அவர் பாட்டுன்னு இருக்கிறார். ஊர்ல இருக்கவங்க எல்லாம் நினைக்கிறாங்க இவர் செத்து போயிட போறாரு. ஏன்னா இவருக்கு தெரியாது, அவங்களுக்கு தெரியும் அது விஷப்பாம்பு அப்படின்னு. இந்த பாம்பு கடியில இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த ஆள் என்ன பண்ண போறாரு, சாக போறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆவியானவர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவருக்கு வல்லமையை கொடுக்கிறார். அவருடைய சரீரத்தில் ஒரு புது வல்லமை வருது. எப்படிதான் அந்த வல்லமை வந்துச்சோ தெரியாது. அந்த பாம்பு கடிச்சு அவர் சாகவே இல்லைங்க. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் சொல்லுவாங்கங்க, செத்து பேர் அந்த ஆளு பிழைக்காது அப்படி இப்படிமாங்க. ஆவியானவருடைய கிரியைக்கு விட்டு கொடுப்போம். சொல்லுவோம், ஆவியானவரை நீங்க கிரியை செய்யுங்க. அல்லேலூயா, ஆவியானவரை நீங்க கிரியை செய்யுங்க. பிழைக்காதுங்கிற இந்த சரீரத்தின் மேல உங்க ஆவியை ஊற்றுங்க. அதனாலதான் அந்த ஆண்டவர் ஆவியை பற்றி பேசுகிற வேளையில எசேக்கியேலை கொண்டு போய் எலும்புகளின் பள்ளத்தாக்களை நிக்க வச்சுட்டு கேட்கிறாரு, இந்த எலும்புகள் உயிரடையுமா? ஒரே கேள்விதான், இந்த எலும்புகள் உயிரடையுமா? அதுக்கு எசேக்கியேல் சொல்றாரு, எனக்கு தெரியாது, இது உயிரடையுமான்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்ற மாதிரி செய். அப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் வந்தபோது அந்த எலும்புகளுக்கெல்லாம் உயிர் கொடுத்தார். எலும்புகளுக்கெல்லாம் ஆவியானவர். இப்ப சொல்லுங்க, ஆவியானவருடைய கிரியை குறுகி இருக்கிறதா? கர்த்தரின் ஆவி குறுகி இருக்கிறதோ? இல்ல. உலர்ந்த எலும்புகளுக்கு அவரால் உயிர் கொடுக்க முடியும். செத்துப்போன சரீரங்களை அவரால் எழுப்ப முடியும். பலவீனர்களை பலவான்களாய் மாற்ற முடியும். சுகவீனங்களை சுகமாய் மாற்ற முடியும். பேய்களை விரட்ட அந்த அபிஷேகத்திற்கு வல்லமை இருக்கிறது. ஜனங்கள் மத்தியிலே வல்லமையாய் கிரியை செய்து பாவங்களை உணர்த்தி ஜனங்களை ரட்சிக்க பரிசுத்த ஆவியானவருக்கு வல்லமை இருக்கிறது என்பதை இந்த ராத்திரியிலே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். ஆவியின் வல்லமை சாதாரணமானதல்ல. ஆவியின் வல்லமை அளவிட முடியாததாக இருந்தது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆவியின் வல்லமையோடு போதகர் சாம் சுந்தரம் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது சபையிலே 30,000 மக்கள் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். லட்சக்கணக்கான மக்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது பிரதர் டிஜிஎஸ் தினகரன் அதே ஆவியின் வல்லமையோடு அவர் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அவர் சாதாரணமாய் தான் பேசிக் கொண்டிருந்தார். ஆனால் பரிசுத்த ஆவியானவரோ அவருடைய வார்த்தைகளை எடுத்து ஜனங்களை அசைத்து இருதயங்களை உடைத்து காயங்களை குணமாக்கி ஏராள மக்களுக்கு ஆறுதலை நம்பிக்கையை கொடுத்தார். அதே ஆவியானவர் தான் இன்றைக்கும் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் மாறவே இல்லைங்க. இந்த ஆவியானவரை எவ்வளவு ஒரு மனுஷன் பெற்றுக்கொள்றானோ அவ்வளவுதான் ஆவியானவரை வெளிப்படுத்துறான்.
அதுதான் மனுஷன்ட்ட தான் பிரச்சனை. இந்த ஆவியில எவ்வளவு நேரம் நிரம்புறானோ, இந்த ஆவியை எவ்வளவு தனக்குள்ள அனுபவிக்கிறானோ, எவ்வளவு அந்த ஆவியின் நதியிலே அவன் மூழ்குகிறானோ, எவ்வளவாய் அந்த ஆவிக்குள்ளே அவன் களி கூறுகிறானோ, அவ்வளவாய் இந்த உலகத்திலே ஆவியானவரை வெளிப்படுத்துகிற ஒரு கருவியாய், ஒரு பாத்திரமாய், ஆவியானவரை வெளிப்படுத்துகிற ஒரு கர்த்தருடைய பாத்திரமாய் அவனை கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா, praise the Lord, hallelujah. ஆகவே நான் சொல்லுகிறேன், உங்களுடைய தனி ஜெபங்கள் ஆவியின் நிறைந்த ஜெபங்களாக இருக்கட்டும். ஒரு போதகர் பால்யாங்கிச்சோ சொல்லுகிறார், என்னுடைய 70% ஜெபமானது ஆவியிலே நிறைந்த அந்நிய பாஷைகளின் ஜெபம் தான். 70% ஜெபம், 30% தான் நான் என்னுடைய கொரிய மொழியை பயன்படுத்தி ஜெபிக்கிறேன், 70% நான் அந்நிய பாஷைகளிலே ஜெபிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்ல கேட்கிறேன். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷைகளில் ஜெபிக்கிற ஜெபங்கள் உங்கள் வாழ்க்கையிலே அதிகமாக அதிகமாக ஆவியானவருடைய கிரியை அதிகமாகும். ஆவியானவருடைய கிரியை அதிகமாக அதிகமாக என்ன நடக்கும்? குடும்பங்களில் ஆசீர்வாதம், குடும்பங்களில் சமாதானம், குடும்பங்களில் செழிப்பு, குடும்பங்களில் நன்மை, சபையில விஸ்தீரணம், சபையில ஒரு விடுதலை, சபையில ஒரு வளர்ச்சி, ஆத்மாக்கள் பெருக்கம். ஆண்டவர் திரளான மக்கள் கூட்டத்தை தந்து ஆண்டவர் 180 ஆத்மாக்கள் ஆண்டவருக்கு சாதாரணமான ஒன்று ஆண்டவர் கொண்டு வருவார். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு 5 நிமிஷம் ஆவியில் நிறைஞ்சிட்டா அப்பா நம்ம நல்ல ஆவியில் நிறைஞ்சு ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதே 5 மணி நேரம் ஜெபம் பண்ணா எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். அது 50 நிமிஷம் முதல்ல எடுத்துக்கலாம். 5 நிமிஷமே அவ்வளவு உற்சாகமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் இப்ப நம்ம ஆவியில நிறைஞ்சு சபையில ஜெபம் பண்ண எவ்வளவு உற்சாகமா இருந்தது. அல்லேலூயா, எவ்வளவு பரவசமா இருந்தது. இதே 10 நிமிஷத்தை 1 மணி நேரம் ஆகிட்டோம்னா எப்படி இருக்கும்? இதே 1 மணி நேரத்தை 5 மணி நேரமா தனிமையில உட்கார்ந்து நல்ல ஆவியில நிறைஞ்சு அந்நிய பாஷைகளை பேசி ஜெபிக்க தொடங்கிட்டோம்னா அக்கினி இறங்குமா இறங்காதா? பரலோகம் இறங்கி வருமா வராதா? அபிஷேக வல்லமை கிரியை செய்யுமா செய்யாதா? ஆண்டவர் தம்முடைய அவுட்ஸ்டாண்டிங் பவரை வெளியே கொண்டு வருவார். அவுட்ஸ்டாண்டிங் பவர் வெளியே வரும். எப்படி வரும்? ஆவியானவர் இறங்கி வர வர. ஆகவே நான் ஆவியிலே மகிழ்வதை, ஆவியிலே ஜெபிப்பதை நான் குறைத்துக் கொள்ளக்கூடாது, அதிகரிக்க வேண்டும். ஆவியிலே ஜெபிப்பேன், தொடர்ந்து ஆவியிலே ஜெபிப்பேன், அந்நிய பாஷையிலே ஜெபிப்பேன். கர்த்தருடைய ஆவி குறுகி இருக்கிறதோ? அவர் கேட்கிறாரு, என் ஆவி என்னப்பா குறுகி போச்சா? என் ஆவிக்கு வல்லமை இல்லை நீ நினைக்கிறியா? என் ஆவி செத்து போச்சு நீ நினைக்கிறியா? கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப வல்லமை உள்ளவர். ஆமென், ஆமென் சொல்ல கேட்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் ரொம்ப ரொம்ப வல்லமை உள்ளவர், சாதாரண வல்லமை அல்ல. என் ஆவி குறுகி இருக்கிறதோ என்று கர்த்தர் இந்த ராத்திரி உங்களை பார்த்து கேட்கிறார். செய்ய மாட்டேனா? என்னுடைய ஆவியினால் இதெல்லாம் செய்ய முடியாதா? ஜீசஸ், ஆமென், அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு அபிஷேகத்தில் நிரம்புகிற ஒரு வாழ்க்கைக்கு போங்க. உங்க வியாபாரம் செழிப்படையும், உங்க வேலை ஆசீர்வாதமா இருக்கும், உங்க சரீரத்தில் ஒரு பலன் உண்டாயிருக்கும். உங்களை கர்த்தர் அப்படியே ஆவியில, அதனால தான் ஃபாதர் பாடுறாரு, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவு போதாதையா, கணுக்கால் அளவு போதாதையா, முழங்கால் அளவும் போதாதையா, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, நீந்தி நீந்தி மூழ்கனுமே, மிதந்து மிதந்து மகிழனுமே, நான் மிதந்து மிதந்து மகிழனுமே. அப்ப ஆவியிலே எப்படி எங்க வரைக்கும் போலாம் சொல்லுங்க? ஆவியிலேயே மிதக்கலாம். கேட்பாங்க, என்னப்பா எந்த உலகத்துல இருக்கிறேன்னே தெரியலையே அப்படின்னு நம்மளை பார்த்து கேட்கணும். என்னப்பா நீ எந்த உலகத்துல இருக்கிற? என்ன பிரதர் நீ எந்த உலகத்துல இருக்கிற பிரதர் அப்படின்னு கேட்ட சொல்லணும், நான் இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உலகத்தோட இணைஞ்சு ரொம்ப தொடர்பில் இருக்கிறேன் நான். அல்லேலூயா, இந்த உலகத்துல தான் இருக்கிறேன், ஆனா அந்த உலகத்தோட எனக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஆவிக்குள்ள நான் களி கூர்ந்து கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. இயேசு ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணாருன்னா அப்ப என்ன ஜெபம் பண்ணியிருப்பாரு? அவரும் ஆவியில தானே ஜெபம் பண்ணியிருப்பாரு. இன்னைக்கு காலையில தானே படிச்சோம், இரவெல்லாம் தனிமையாய் போய் அவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். என்ன ஜெபம் பண்ணியிருப்பார்? ஆவியிலேயே ஜெபிச்சிருப்பார். அந்நிய பாஷைகள்ல அப்படி பாடி இருப்பார், அந்நிய பாஷைகள்ல ஆராதிச்சிருப்பார், அந்நிய பாஷைகளையே நல்லா ஜெபம் பண்ணியிருப்பார். இப்ப ஆவியானவர் எப்படி கிரியை செஞ்சிருப்பார் பாருங்க. அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? ரெண்டாவது ஒரு கேள்விக்கு பதில். இந்த கேள்வி இதுக்கெல்லாம் பதில் பெருசா பெரிய பெரிய பதில் இருக்கு. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன வெளிச்சத்தை மட்டும் கொடுக்கிறேன். நான் முழுசா பேச முடியாது,
அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? நான் கேட்கிறேன், அவருடைய கிரியை இவ்வளவு தானா? சொல்லுங்க, அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ? இதான் இவள் தான் அவருடைய கிரியையா? அவருடைய கிரியையை தயவு செய்து யாரும் மட்டுப்படுத்த வேண்டாம். ஆமென் சொல்லுங்க. அவருடைய கிரியையை மட்டுப்படுத்தாதீர்கள். அவர் ரொம்ப கிரியைகளை செய்கிறார். அவருடைய கிரியை ரொம்ப பெருசு. கர்த்தருடைய கிரியைகளை இஸ்ரவேல் ஜனங்க பார்த்தாங்க. எப்படி எல்லாம் அவர் கிரியை இருந்துச்சு. எகிப்துல பார்வோன் கிட்ட மோசே நிக்கிறாரு. கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படுது. எப்படி எல்லாம் வெளிப்படுது அந்த கிரியைகள் பாருங்க. அவர் கோலை போடுறாரு, பாம்பாகுது. அந்த கோலை வச்சு தண்ணியை தொடுறாரு, ரத்தம் ஆகுது. அவர் புழுதியை அடிக்கிறாரு, பேனா வருது. அவர் அங்க குளங்களுக்கு மேல அவர் கட்டளையிடுறாரு, தவளைகளா வந்து ஊரெல்லாம் தவளைகளாச்சு. பயங்கர கல்மழை பெய்கிறது, பயங்கர காரிருள் எகிப்துல உண்டாகுது. கர்த்தருடைய கிரியைகள். சொல்லுங்க, என்னது? கர்த்தருடைய கிரியைகள். சாதாரணமானதா அது? இல்ல. கர்த்தருடைய கிரியைகள். இஸ்ரவேல் ஜனங்க போய்கிட்டு இருக்கிறாங்க, பின்னால எகிப்தியர் துரத்திக்கிட்டு வர்றாங்க. மோசே செங்கடலுக்கு நேரா தன் கோலை நீட்டுகிறார். பைபிள் சொல்லுகிறது, செங்கடல் ரெண்டா பிளக்குது. எவ்வளவு பெரிய கிரியை, எவ்வளோ பெரிய கிரியை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கடவுள் என்னுடைய வாழ்க்கையில் அவருடைய ஆவியை கொண்டு பெரிய கிரியைகளை செய்வார்? பெரிய பெரிய கிரியைகளை செய்வார். பெரிய பெரிய கிரியைகளை நான் பார்ப்பேன். இப்பொழுது நான் பார்த்து கொண்டிருக்கிற கிரியைகள் எல்லாம் சாதாரணமானதுதான். இதை விட பெரிய பெரிய கிரியைகளை என் வாழ்க்கையில் பார்ப்பேன். பெரிய பெரிய கிரியைகளை என் ஊழியத்தில் பார்ப்பேன். பெரிய பெரிய கிரியைகளை என் குடும்பத்தில் பார்ப்பேன். பெரிய பெரிய கிரியைகளை என் பிள்ளைகளிடத்தில் பார்ப்பேன். கர்த்தருடைய பெரிதான கிரியைகளை நான் பார்ப்பேன். அதனாலதான் பைபிள்ல சொல்லியிருக்கு, அவருடைய கிரியையெல்லாம் பார்த்த அந்த சந்ததி போன பிறகு அடுத்த சந்ததி எப்படி கெட்டு போயிட்டாங்கன்னு நாம நியாயாதிபதிகள்ல படிக்கிறோம். அவருடைய கிரியைகளை பார்க்காத ஒரு சந்ததி. நம்ம இந்த சந்ததிக்கு நம்ம எதை எடுத்துக்கிட்டு கொண்டு வரணும் தெரியுங்களா? ஆண்டவருடைய கிரியைகளை. ஆமேன்னு சொல்லுங்க. ஆண்டவருடைய கிரியைகளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் காலையில் சொன்னேன், டெய்லி நான் ஜெபம் பண்ணுவேன். இந்த கல்யாணம் ஆகி திருமணமாகி பல வருஷங்களாக குழந்தை இல்லாதவங்களை நினைக்கும் போது அவங்களுக்கு வாழ்க்கையில் மற்ற எல்லாவற்றை விட அது பெரிய பாரமா சிரமமா இருக்கும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நேற்றைய தினத்தில் ஒரு ஃபோன் கால் காலையிலே வந்துச்சு. பாஸ்டர், உங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. 9 வருஷம் அது கல்யாணம் ஆகி இது வரைக்கும் குழந்தை இல்லை. நிச்சயமாக எங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், நிறைய ப்ராப்ளம். ஆனால் இன்றைக்கு காலையில் டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவாக இருக்குது. இன்றைக்கி நான் ஹாஸ்பிட்டல் போகிறேன், ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் 6 வீக்ஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க, ஹார்ட் பீட் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க எனக்காக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிரியைகளை கொண்டு வர வேண்டும். எதை கொண்டு வர வேண்டும்? கர்த்தருடைய கிரியைகளை. அவர்கள் முகத்தில் சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. சிரிப்பாங்க, ஆனா ஒரு ஏமாற்றத்தோடு இருக்கும். அந்த சிரிப்பில் கொஞ்சம் என்ன இருக்கும்? ஏமாற்றம் இருக்கும். சிரிப்பில் ஒரு கள்ளத்தனம் இருக்கும். நிஜமான ஒரு சிரிப்பை அவர்கள் முகத்தில் பார்க்க முடியாது. ஏன்னா 9 வருஷம் ஆகிறது திருமணமாகி குழந்தை இல்லை. அந்த தம்பதிகளுக்காக நான் தொடர்ந்து ஊக்கமாய் ஜெபித்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் தினமும் ஜெபம் பண்ணுவேன். நானும் சிஸ்டரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த தம்பதிகள்லாம் அப்படி இருக்காங்களே, இவங்களுக்காகலாம் நீங்கள் இறங்குங்க, உங்கள் மேலாம் உங்கள் ஆசீர்வாதத்தை கட்டளை இடுங்க, குழந்தை பாக்கியத்தை கொடுங்க. அவங்களுக்கு என்ன இருந்தாலும் ஒரு குழந்தை இல்லையேங்கிற ஒரு கவலை அவங்களுக்கு. அட்லீஸ்ட் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணோன்னா அது கூட கிடைக்கல அவங்களுக்கு. அடாப்ஷனுக்கு கூட ஒரு குழந்தை கிடைக்கல. அவங்க ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. தைரியமாக இருங்க, ஜெபம் பண்ணலாம். நேற்று அவங்கள விட எனக்கு சந்தோஷமாயிருச்சு. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையும் கனமும் துதியும் உண்டாவதாக. கர்த்தருடைய கிரியைகள் இவைகள் தானோ? இது மாதிரி 100கணக்கான கிரியைகள்.
நூற்றுக்கணக்கான சாட்சிகள், நூற்றுக்கணக்கான சுகமளிக்கப்பட்ட சாட்சிகள், நூற்றுக்கணக்கான விடுதலை பெற்ற சாட்சிகள், நூற்றுக்கணக்கான என் கணவர் மாறிவிட்டார், என் குடிகார மனுஷன் மாறிட்டார், குடிகார புருஷனை கடவுள் ரட்சித்தார், இந்த மனுஷன் மாறிட்டார், இந்த பிள்ளைங்க திருந்திட்டாங்க, இந்த பிள்ளைங்க சரியாயிட்டாங்கன்னு நூற்றுக்கணக்கான கிரியைகளை இந்த சபையிலே பார்க்க, என் காதுகளால் கேட்க, நீங்கள் கேட்க வேண்டும் என்று நான் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். நூற்றுக்கணக்கான கிரியைகள் நடக்க வேண்டும். தேவனுடைய கிரியைகள் சபையிலே வெளியரங்கமாக வேண்டும். தேவனுடைய சுகம் சபைக்கு வெளியரங்கமாக வேண்டும். தேவனுடைய கிரியைகள் வெளியரங்கமாய் சபையில் நடக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளில் அவுட்ஸ்டாண்டிங் மிராக்கிள்ஸ், ஹீலிங்ஸ் நடைபெற வேண்டும். ஆண்டவர் தன்னுடைய கரத்தை நீட்டி ஜனங்களை சுகமாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காக நான் ஜெபிக்கிறேன். அதுதான் என்னுடைய ஜெபம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் மகிமைப்படுவாராக. சாதாரணமாக தொழில் செய்கிறவர்களெல்லாம் பெரிய தொழிலதிபர்களாக வர வேண்டும். சாதாரண வேலை செய்கிறவர்கள் எல்லாம் பெரிய உத்தியோகஸ்தர்களாக மாற வேண்டும். சாதாரணமாய் படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பெரிய படிப்புகளை படித்து பெரிய பதவிகளில் உட்கார வேண்டும். அதற்கான ஒரு அவுட்ஸ்டாண்டிங்கான காரியத்தை ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய கிரியைகள் நீங்க நினைக்காத அளவுக்கு ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணுவார். பண்ணுவாரா? ஆமென் சொல்றீங்களா? பண்ணுவாரா? நீங்க நினைக்காத அளவுக்கு பிளெஸிங்ஸை ஆண்டவர் கொடுப்பார். நாங்க இப்படி எல்லாம் வரும் நாங்க நினைக்கவே இல்லை. நீங்க நினைக்காதீங்க, நினைச்சிருக்க மாட்டீங்க. ஆனா நீங்க ஜெபிக்கிறீங்க பாருங்க, உபவாசிக்கிறீங்க பாருங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டு எல்லாத்தையும் ரொம்ப இயற்கைக்கு அப்பாற்பட்ட வகையில ஆசீர்வதிச்சுக்கிட்டே வருவாரு. அவருடைய கிரியைகள் இவைகள் தானோ. செம்மையாய் நடக்கிறவனுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? நீ செம்மையா நடந்தா என் வார்த்தை உனக்கு நன்மை செய்யாதா? நீ செம்மையா நடந்தா என் வார்த்தைகள் உனக்கு நன்மை செய்யாதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செம்மையா நடந்தா என் வார்த்தைகள் உனக்கு. இப்போ கடவுளுடைய வார்த்தைகள் நம்ம வாழ்க்கையில அப்படியே நிறைவேறணும், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம எப்படி நடக்கணும்? செம்மையா. எப்படி? செம்மையா. நல்ல தமிழ் வார்த்தை. செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. செம்மையா. நடிக்கலாம் கூடாது. ஆண்டவருக்கு நடிக்கிறவங்கள பிடிக்காது. நடிச்சா ஒண்ணுமே நடக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். டூப்ளிகேட்டா வாழக்கூடாது, ஒரிஜினலா வாழணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இங்க ஒரு மாதிரி அங்க ஒரு மாதிரி எல்லாம் நடந்துக்க கூடாது. ஆண்டவருக்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்தமா இருக்கிற ஆளுங்களை ரொம்ப பிடிக்கும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. உள்ளேயும் சுத்தமா இருக்கணும், வெளியவும் சுத்தமா இருக்கணும். ரொம்ப பேர் பாத்திரத்தை வெளியே சுத்தமாக்குவாங்களாம். ஆண்டவர் சொல்றாரு, பாத்திரத்தின் உட்புறத்தை சுத்தம் பண்ணுங்க. பாத்திரத்தை வெளியே மட்டும் சுத்தம் பண்ணிட்டே இருந்தோம்னா உள்ள சுத்தமா இல்லைன்னா என்ன பிரயோஜனம் இருக்கு? வெளியே விசுவாசிங்களா நம்மளை காட்சி பொருள் நாம காட்சி அளிக்கலாம், வெளியே விசுவாசிங்களா நம்ம வந்து உட்காரலாம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? மகனே மகளே, உள்ளத்துல நீ விசுவாசியா இருக்கிறியா? ரொம்ப பேர் அப்படித்தான் வீட்டில் உட்காந்து கண்ட கதையும் பார்ப்பாங்க. அதை பாரு இதை பாரு எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்புறம் போய் ஆண்டவரே சோத்திர ஆண்டவரே நான் ஜெபம் பண்றேன் ஆண்டவர். நடிக்காதீங்க. அவர் கேட்பார், இவ்வளவு நேரம் என்னம்மா நீ எனக்கு இஷ்டமானதையா பார்த்த? இவ்வளவு நேரம் எனக்கு இஷ்டமானதையா கேட்ட? நீ என்னென்னத்தையா பண்ணிட்டு வந்து என்கிட்ட வந்து ஆண்டவரே ஆண்டவரேன்னா அதானே ஆண்டவர் சொல்றாரு. இல்ல ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லியும் நீங்க என் வார்த்தைகளின்படி செய்யாம போறது என்ன? அப்படிப்பட்டவங்க மணல் மேல் வீட்டை கட்டினவங்க மாதிரி தான். ரெண்டு வீடும் பார்க்க ஒன்று மாதிரி தான் இருக்கு. வீடு ரெண்டும் எப்படி தான் இருக்குது? பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரியே இருக்கு. நான் தான் நினைப்பேன், ஆண்டவரே எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒன்று மாதிரி அழகா தான் இருக்கிறாங்க, ஆனால் எவ்வளவு பேர் உங்க வார்த்தைகளை அப்படியே உறுதியா பிடிச்சுக்கிறாங்க. என் வார்த்தைகளின்படி செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ. அப்படி செம்மையா நடக்கணுங்க. ஒருத்தர் மேலேயும் கோபம் இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேலேயும் பொறாம இருக்கக்கூடாது, ஒருத்தர் மேலேயும் ஒரு வன்கண் இருக்கக்கூடாது, யாரும் கெட்டு போகணுங்கிற ஒரு துளி எண்ணம் கூட மனசுல இருக்கக்கூடாது. நம்ம நல்லா இல்லைன்னா கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வீடு கட்டுறதுக்கு எதிரில் வந்து சர்ச்சுக்கு எதிரில் கேட்டாங்க, நாங்கள் கட்ட போகிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும், அது பிரச்சனை இருக்கும், இது பிரச்சனை இருக்கும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், நீங்கள் கட்டுங்க, ரொம்ப சந்தோஷம். சிரமங்களை நாங்கள் சகிச்சுக்கிடுறோம், பரவாயில்ல. சிரமங்கள் எல்லாரும் நாங்கள் கட்டும்போது கூட அடுத்தவங்களுக்கு சிரமமாக தான் இருந்துச்சு. சிரமத்தை பற்றி எல்லாம் எங்களுக்கு கவலை இல்லை, நீங்கள் சந்தோஷமாக கட்டுங்க. நீங்கள் நல்லா கட்டி குடிவாங்க, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கட்டுறது. அல்லேலூயா.
சில ஆளுங்க பக்கத்து வீடு நம்மளை விட பெருசாக கட்டுறானே, நம்மளை விட பெருசாக கட்டட்டும். நம்மளை விட பெருசாக கட்டினா நமக்கு என்ன? நமக்கு வீடு இருக்குல்ல. எவ்வளோ பேர் அதெல்லாம் சந்தோஷமாக நினைப்பீங்களோ தெரியாது. நான் நினைப்பேன், எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய வீடுகள் 2 வீடு வந்திருக்குது நாங்கள் இருக்கிற இடத்துல. எனக்கு சந்தோஷம்தான். எங்கள் வீட்டை பார்த்து தான் காப்பி அடித்து கட்டினாங்க, அது வேற விஷயம். இருக்கட்டும், காப்பி அடிக்கட்டும். நம்ம காப்பி அடிக்கிற அளவுக்கு நல்லா கட்டியிருக்கிறோம்ல. அப்போ மற்றவங்க நம்மளை பார்த்து என்ன பண்ணுறாங்க? காப்பி அடிக்கிறாங்க. சர்ச்சு கூட நிறைய சர்ச்சுக்காரங்க நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்க. காப்பி அடிக்கட்டும், எனக்கு சந்தோஷம். அப்போ நம்ம நல்லா செய்கிறோன்னு தானே அர்த்தம். ஒருத்தங்க நம்மளை பார்த்து காப்பி அடிக்கிறாங்கன்னா நம்ம பெட்டராக இருக்கணும் தானே அர்த்தம். நம்ம நல்லா எக்ஸாம் எழுதினா தானே யாராவது நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்க. நம்மளே உதவாத எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருந்தோம்னா எவன் நம்மளை பார்த்து காப்பி அடிப்பான்? என் பசங்கள்லாம் சொல்லுவாங்க, அப்பா நம்ம வீடு மாதிரியே வேணும்னே காப்பி அடிக்கிறாங்க. இவங்க சொல்லுவாங்க, காப்பி தானே அடிக்கிறாங்க, அடிக்கிட்டோம் விடுங்க, சந்தோஷமா இருக்கு. இப்போ நம்ம இந்த 3 வீடு இருக்கு. இந்த 3 வீடையும் பார்க்குறவங்க என்ன சொல்றாங்க? பிரதர்ஸோ இவங்க ஒரு வேலை சகோதரர்களா இருப்பாங்களோ? சொல்லட்டும், பரவாயில்ல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நல்லா நம்ம பக்கத்தில் இருக்கவங்க நல்லா இருந்தால் நம்ம சந்தோஷமா பார்க்கணும். அவங்கள நல்லா இருக்கிறாங்க, சந்தோஷம். அல்லேலூயா. நம்மளை விட நல்ல கார் வச்சிருந்தா அவங்கள எப்படி பார்க்கணும்? சந்தோஷமா கை குலுக்கணும். சில நேரங்களில் விசுவாசிங்க பிஎம் வாங்கிட்டு வந்து ஜோம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. கை குலுக்குவோம் சந்தோஷமா. வெரி குட் பிரதர், சந்தோஷம் பிரதர், நீங்க பிஎம்ல போங்க, எனக்கு சந்தோஷம். அல்லேலூயா. சிலர் அப்படியே பென்ஸ் வாங்கிட்டு வந்து நிறுத்தி ஜோம் பண்ண சொல்லுவாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்படி ஜோம் பண்ணிட்டு கை குலுக்குவேன். நீங்க ஓட்டி பாருங்க அப்படிம்பாங்க. தாராளமா ஓட்டி பார்க்குறேன் நான், நீங்களும் இப்படி ஒன்று வாங்கிக்கிங்களா அப்படிம்பாங்க. நான் சொல்லுவேன், எனக்கு இருக்கிறதே அதிகம், எனக்கு இப்போ இருக்கிறதே அதிகம், அதுக்கே நான் தகுதி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். இனிமேல் எனக்கு கனவெல்லாம் ஊழியம் தான், இனிமேல் என் கனவெல்லாம் சபை தான், இனிமேல் என் கனவெல்லாம் விரிவாக்கம் தான், என் கனவெல்லாம் சபைக்கு பெரிய பெரிய இடங்களை வாங்கணுங்கிறது மட்டும்தான் என்னுடைய கனவே தவிர எனக்கு கார் கனவு இல்லை, வீடு கனவு இல்லை, எந்த கனவும் இல்லை. எனக்கு ஒரே கனவு தான் இருக்கு, ஊழிய கனவு மட்டும்தான் இருக்குது. பிஎம்மா வாங்கிட்டு வாங்க, பென்ஸாவது வாங்கிட்டு வாங்க, நான் பிளஸ் பண்றேன். எவ்வளவு கார்கள் அப்படி ஆசீர்வதிச்சு ஜெர்மனி கொடுத்திருக்கிறேன். லாஸ்ட் வீக் கூட ஒரு சகோதரன் கார் வாங்கிட்டு வந்தார். இது சிஎன்ஜி கார், ரொம்ப நல்லா இருக்கும் பாஸ்டர் அப்படின்னா. ரொம்ப சந்தோஷம். ஏறி உட்கார்ந்து ஜெர்மனி ஒரு டிரைவ், ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்து அவர் கையில் கொடுத்து, சந்தோஷமா இருங்க, நல்லா இருங்க, உங்களை பார்க்கறதுக்கு எனக்கு சந்தோஷமா இருக்குது. எங்க விசுவாசிகள் எல்லாம் கார் வச்சிருக்காங்கன்னா எனக்கு தானே சந்தோஷம். அல்லேலூயா. நான் பெருமையா போய் 4 பேர்கிட்ட பாஸ்டர் மீட்டிங்ல பிரசங்கம் பண்ணும்போது சொல்ல மாட்டேன், எங்க விசுவாசிகள் எல்லாம் கார் வச்சிருக்காங்கய்யா, உங்க விசுவாசிகள் அப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாரியான்னு சொல்லுவேனா? சொல்ல மாட்டேன் நான். அல்லேலூயா. எத்தனை ஷோரூமுக்கு போயிருக்கிறேன், எத்தனை ஷோரூம்ல நின்று ஜெபம் பண்ணியிருக்கிறேன், எத்தனை பேருக்கு ஜெபம் பண்ணி கையில் எடுத்து சாவியை கொடுத்துருக்கிறேன். எனக்கு சந்தோஷங்க, அது எனக்கு கிடைச்ச பாக்கியமா நினைப்பேன் நான். கர்த்தர் ரொம்ப நல்லவர், எங்க மக்களை இப்படி எல்லாம் ஆசீர்வச்சிருக்காரு. புறஜாதிங்க ஆசீர்வாதமா இருந்தா கூட நான் பொறாமப்படுறது இல்லை. இருக்கட்டுமே, கடவுளை அவனுக்கு ஏதோ கொடுத்துருக்கிறாரு, இருக்கட்டும், அவன் வச்சிருக்கிற வரைக்கும் வச்சிருக்கட்டும், நமக்கு என்ன. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பொறாமை நிறைந்த உலகத்துல நீங்க பொறாமை இல்லாம வாழ்ந்தா ஒரு தேவனுடைய பிள்ளைன்னு உங்களை அடையாளப்படுத்தலாம். இந்த உலகம் எப்படிப்பட்ட உலகம்? பொறாமை நிறைஞ்ச உலகம். ஐயோ, கண்ணை பார்த்தாலே தெரியும் நமக்கு, கண்ணிலேயே என்ன இருக்குது? பொறாமை இருக்கும் சிலருடைய கண்ணுல. இவ்வளோ பெரிய வீடா, எங்கன்னு தான் காசு வந்துச்சுன்னு தெரியல, எப்படியோ கட்டிட்டான் அப்படின்னு பார்ப்பாங்க. அவன் எப்படியோ கட்டிட்டு போறான். நியாயமா கட்டினா நிலைக்கு போகுது, அநியாயமா காசு சம்பாரிச்சு கட்டினா அது போக போகுது. நமக்கு என்னங்க? நியாயமா கட்டினது இருக்க போகுது, அநியாயமா கட்டினது காணாம போக போகுது. நாம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கணும்? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்ப செம்மையா இருந்துட்டோம்னா நமக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும்? நன்மைகள் வந்துகிட்டே இருக்கும். நன்மையை கடவுள் கொடுத்துட்டே இருப்பார். நன்மை 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 நன்மை. வாழ்நாளெல்லாம் என்ன நடந்துகிட்டே இருக்கும்? நன்மையே இருக்கும். ஒரு தீமை கூட நமக்கு வராது, கவலைப்படாதீங்க. செம்மையானவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? 3 கேள்வி. என் ஆவி குறுகி இருக்கிறதோ? என் கிரியைகள் இவைகள் தானோ? செம்மையானவர்களுக்கு என் வார்த்தை நன்மை செய்யாதோ? அப்போ அவருடைய ஆவி இவ்வளவுதான் இல்லை, அவருடைய கிரியையும் இவ்வளவுதான் இல்லை. செம்மையானவர்களுக்கு அவருடைய வார்த்தை கட்டாயமா நன்மை செய்யும். எழுந்திருந்து ஜெபம் பண்ணலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறாரு. இந்த ராத்திரி வேளை ஆண்டவர் கொடுத்தாரு.
நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னும் வல்லமையா கிரியை செய்ய போறார். அப்போஸ்தல கிறிஸ்தவ கொளத்தூர் ஊழியங்களை ஆண்டவர் தம்முடைய கையில் எடுத்து தம்முடைய மகிமைக்காக ஆண்டவர் இந்த சபையை பயன்படுத்த திட்டம் வச்சிருக்கிறார். இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்த போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகம் பண்ண போறார், ஆவியில நிரப்ப போறார், ஆண்டவருக்கு மகிமையா எடுத்து பயன்படுத்த போகிறார். பராமரிப்பு குழு தலைவர்களை மாத்திரம் இல்ல, புதுசா ஊழியத்துக்குள்ள நுழையிற ஒவ்வொரு விசுவாசிகளையும் புதுசா ஆண்டவருக்கு ஊழியத்துக்கு நான் அர்ப்பணிக்கிறேன், ஆண்டவருக்காக நானும் பணி செய்ய விரும்புறேன், ஆண்டவருடைய சித்தம் செய்ய என்ன அர்ப்பணிக்கிறேங்கிற புதிய மக்களை கூட ஆண்டவர் தம்முடைய கரங்களை எடுத்து வல்லமையா பயன்படுத்துகிற நாட்கள் வந்து கொண்டிருப்பதற்காக கரங்களை உயர்த்தி ஆண்டவர் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஓ ரபாலா ஷிகரபாலா அந்தராலா கரா ரிகமாரா அந்தராலா கராலா தீரபலா கந்தரபரா கராலா ரியலபரா கந்தரபலா கரா. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நாளில் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இந்த உபவாசத்தின் முதல் நாளில் ஆண்டவரை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இந்த வாரம் முழுவதும் காலையில் 11 மணிக்கு ஜெபத்தை நாங்கள் நடத்த போறோம். ஜெபத்தில் நாங்கள் வந்து உட்கார போறோம். ஆண்டவர் ஜெப ஆவி எங்களுக்கு கொடுத்து, ஜெபிக்கிற வரத்தை எங்களுக்கு கொடுத்து, ஜெபிக்கிற அபிஷேகத்தை கொடுத்து, ஜெபிக்கிற ஆவியினால் ஆண்டவர் எங்களை நிரப்பி, வல்லமையினால் ஆண்டவர் எங்களை இடைகட்ட போகிறதற்காக ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் மகிமைப்படுவாராக, பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வாராக, வல்லமையான கிரியைகளை ஆண்டவர் நடப்பிப்பாராக, தம்முடைய நாமத்தை ஆண்டவர் மகிமைப்படுத்திக் கொள்வாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். செம்மையாய் நடக்கிறவர்களுக்கு என் வார்த்தைகள் நன்மை செய்யாதோ? ஆமாண்டவரே, நாங்கள் ஏழையா இருக்கலாம், கஷ்டப்படுறவங்களா இருக்கலாம், ஆனா நாங்க செம்மையாகவே வாழ எங்களுக்கு கிருபை தாங்க. யாரையும் பார்த்து பொறாமப்படுறவங்களா இல்லை, எரிச்சல் அடைகிறவங்களா இல்லை, யாரையும் பார்த்து ஐயோ அவங்க அப்படி வந்துட்டாங்களே இப்படி வந்துட்டாங்களே நினைக்கிறவங்களா இல்லை. வரட்டும், நல்லதுதான். கர்த்தர் ரொம்ப நல்லவர். என்னையும் அவர் ஆசீர்வதிச்சிருக்கிறார், இவ்வளவா ஆசீர்வதிச்சுக்கிட்டு இருக்கிறார். என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார், இவ்வளவா மேன்மைப்படுத்திக்கிட்டு இருக்கிறார். அந்த மேன்மைப்படுத்துற கர்த்தருக்கு கோடா கோடி ஸ்தோத்திரங்களும் துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆண்டவரே, உம்முடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரமபிதாவே. எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. உடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அனைவரோடு எல்லா பரிசுத்தவான்களோடு இயேசுவின் அருகே மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாரு, உங்களை ஆசீர்வதிப்பாரு. சமாதானத்தோட போயிட்டு வாங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறாரு. ஆமென், ஆமென்.